பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடிய இடியா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக செயல்படுவதோ போன்ற ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசென்ட்டா ஒரு பில் கொண்டு வரப்போறாங்க. அந்த பில்லின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டரோ, மினிஸ்டரோட பிரைம் மினிஸ்டரோ பார்த்தீங்கன்னா, 30 நாளைக்கு மேல சிறையில் இருந்தாங்கன்னா, 31 நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது பார்க்கறதுக்கு நல்லதா தான் இருக்கும். ஆனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப ஈடின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னைக்காவது வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மினிஸ்டர்ஸ் வீட்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்கா? இல்ல. அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்சியிலயோ அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வீட்ல தான் அதிகமா சர்ச் ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த சட்டமும் எப்படி வேலை செய்யும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ, அதனால பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து சட்டமாக மாற்றி, அதை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் குடுத்து, அது போன்ற விஷயங்கள மீண்டும் இந்தியாவில் செயல்படுத்துவதற்கு வல்லவர்கள். அதனால வந்து இதெல்லாம் வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டெமோக்ரஸின்றது கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. நன்றி.